Hello my dear family, welcome back to another interesting grammar lesson. இன்னைக்கு grammar lessonல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா compilation of past tenses like past simple past அதோட structure அப்புறம் வந்து past continuous past perfect இந்த மாதிரி வந்து past perfect continuous இருக்கு. இத நம்ம ரெண்டு பார்ட்டா நம்ம பார்க்க போறோம். If you are ready, let's get started. Stop learning, never stop growing, never stop seeking the brightest star. இப்போ நம்ம பார்க்க போறது simple past tense. சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னாலே பாஸ்ட்ல நடந்து முடிஞ்சதை பற்றி பேசுகிறது தான் சிம்பிள் பாஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். பாஸ்ட் கண்டினியூஸ் இது எல்லாமே வந்து முடிஞ்ச விஷயத்தை பற்றி நம்ம பேசுகிறது இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் ரெண்டு விதமான சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. ஒன்று வந்து மெயின் வெர்ப் இருந்தால் ஒரு சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும், இன்னொன்று வந்து மெயின் வெர்ப் இல்லைன்னா எந்த மாதிரி வரும் அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது மெயின் வெர்ப் இல்லாமல் சென்டென்சஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி அதோட ரூல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஐ, ஹீ, ஷீ, இட் அப்புறம் சிங்குலர் நவுன் சப்ஜெக்டாக வந்ததுன்னா வாஸ், வி, யூ, தே அண்ட் ப்ளூரல் நவுன் சப்ஜெக்டாக வந்ததுன்னா வேர் யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ இதை வச்சு நம்ம எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். ஐ வாஸ் அட் ஹோம் எஸ்டர்டே அப்படின்னா இங்கே இதில் ஏதாவது ஆக்ஷன் மென்ஷன் பண்ணியிருக்கா? நான் என்ன செஞ்சுட்டு இருந்தேன் வீட்டில், நான் சாப்பிட்டேன், தூங்கினேன், விளையாடினேன், ஸோ அந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் எதுவுமே இல்லை. நான் வீட்டில் இருந்தேன் நேற்று அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஆக்ஷன் வேர்ட்ஸ் மெயின் வேர்ட்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் ஐதர் வாஸ் அல்லது வேர் நம்ம யூஸ் பண்ணுவோம். இங்கே சப்ஜெக்ட் ஐ அப்படின்றதுனால வாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஐ வாஸ் அட் ஹோம் எஸ்டர்டே. இட் இஸ் அ பியூட்டிஃபுல் டே அப்படின்னா இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு அழகான நாள் அப்படின்னு சொல்கிறது. இதுவே நம்ம பாஸ்ட் டென்ஸில் நம்ம சொல்லும்போது ஏதாவது நம்ம நடந்து முடிஞ்ச இன்சிடெண்ட்டையோ அல்லது வந்து ஸ்டோரி ஏதாவது நரேட் பண்ணும்போது அது ஒரு அழகான நாள், அழகான மாலை பொழுது இந்த மாதிரியெல்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி சொல்லும்போது தட் வாஸ் அ பியூட்டிஃபுல் டே அப்படின்னு சொல்லணும், தட் வாஸ் அ பியூட்டிஃபுல் ஈவினிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து நம்ம ஸ்டோரி நரேட் பண்ணுறது எல்லாத்துக்குமே வந்து நம்ம பாஸ்ட் டென்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். பாஸ்ட் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட். நீங்கள் ஸ்டோரி எல்லாம் ரீட் பண்ணும்போது நீங்கள் லிசன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து பாஸ்ட்டில் தான் இருக்கும். டயலாக்ஸ் மாதிரி வர இடங்களில் மட்டும்தான் ப்ரெசன்ட் டென்சஸ் இருக்கும். ஓகே, லெட்ஸ் see some more example sentences. ஐ வாஸ் அட் ஹோம்னா நான் வீட்டில் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறது அப்படின்னு பார்த்தோம். இதுவே வந்து அதர் சப்ஜெக்ட்ஸ் லைக் ஹீ, ஷீ, இட் வந்தாலும் ஹீ வாஸ் அட் ஹோம், ஷீ வாஸ் அட் ஹோம், இட் வாஸ் அட் ஹோம் அப்படின்னு சொல்லணும். இதே மாதிரி வி, யூ, தே அண்ட் ப்ளூரல் நவுன் வந்ததுன்னா வேர் யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம். ஸோ வி வேர் அட் ஹோம், நாங்கள் வீட்டில் இருந்தோம் அப்படின்னு சொல்லும்போது வி வேர் அட் ஹோம். அவர்கள் வீட்டில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது தே வேர் அட் ஹோம் அப்படின்னு சொல்லணும். தே ஆர் அட் ஹோம்னா இப்போ அவங்க வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னு ஆகிடும். ஸோ பாஸ்ட்டில் சொல்லும்போது நேற்றுக்கு இருந்தாங்க, இன்னைக்கு காலையில் இருந்தாங்க, இன்னைக்கு காலையில் இருந்தாங்கன்னு சொல்கிறதும் பாஸ்ட் டென்ஸ் தான். ஸோ தே வேர் அட் ஹோம் திஸ் மார்னிங் அப்படின்னு சொல்லணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி அதர் சப்ஜெக்ட்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரூல் பார்த்தோம் இல்லையா, அந்த எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு எந்தெந்த பி வேர்ப்ஸ் வருது அப்படின்னு பார்த்தோம். அது மட்டும் கரெக்டாக நீங்கள் மைண்டில் வச்சுட்டீங்க அப்படின்னா இட்ஸ் வெரி சிம்பிள். ஓகே, ஸோ இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்த்துடலாம். யூ ஆர் லேட் அப்படின்னா நீ இன்னைக்கு லேட்டு அப்படின்னு சொல்கிறது. யூ ஆர் லேட் டுடே அப்படின்னா நீ இன்னைக்கு லேட்டு அப்படின்னு சொல்கிறது. திஸ் இஸ் ப்ரெசன்ட் டென்ஸ். இதுவே நீ கண்டினியூஸாக 3 நாளாக லேட்டாக வந்திருக்க அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் யூ வேர் லேட் 3 days in a row அப்படின்னு சொல்லணும். ஸோ இதில் வந்து யூ கேம் லேட் அந்த மாதிரி வந்து வேர்ப்ஸ் எதுவும் இல்லை, சிம்பிளி நீ லேட்டு அப்படின்னு மட்டும் சொல்கிறோம். ஸோ அதனால் யூ வேர் லேட் அப்படின்னு சொல்லணும். எவ்ரிபடி வாஸ் அட் ஹோம் அப்படின்னா எல்லாரும் வீட்டில் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறது. ஹியர் இஸ் a tip for you. இன்னைக்கு வந்து மலஸ் டிப் என்ன அப்படின்னா இப்போ நம்ம பார்த்த வாஸ் அண்ட் வேர், அதாவது மெயின் வேர்ப் இல்லாமல் சென்டென்சஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது ஐதர் வாஸ் அல்லது வேர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். இங்கே எவ்ரிபடி அப்படின்னு சொல்லும். எவ்ரிபடி அப்படின்னா எல்லோரும் அப்படின்னு தமிழில் சொல்கிறோம். ஸோ எல்லாரும் வீட்டில் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறோம். எவ்ரிபடி அப்படின்ற வேர்டுக்கு நம்ம ஹீ, ஷீக்கு அதாவது தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு நம்ம என்ன ரூல் யூஸ் பண்ணுறோமோ அந்த ரூல் தான் எல்லா டென்சஸ்க்குமே. ஸோ இங்கே வந்து எவ்ரிபடி, ஹீக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், ஹீ வாஸ், ஷீ வாஸ் தானே யூஸ் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி எவ்ரிபடி வாஸ் அட் ஹோம் அப்படின்னு சொல்லணும். ஓகே, இஃப் யூ யூஸ் ஆல் அப்படின்னா ஆல் வேர் அட் ஹோம் அப்படின்னு சொல்லணும். இங்கே ஆல்னாலும் எல்லாரும் அப்படின்ற மீனிங் வரும். ஆல் வேர், ஆல் வரும்போது வேரும், எவ்ரிபடி யூஸ் பண்ணும்போது வாஸும் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி எவ்ரிபடி வரும்போது வாஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். நாட் ஓன்லி ஃபார் எவ்ரிபடி, எவ்ரிபடி, எனிபடி, சம்படி, நோபடி இது எல்லாத்துக்குமே வாஸ் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, லெட்ஸ் see one more example sentence. Something was wrong, we were worried.
இந்த சென்டென்ஸில் மதர் ஸ்டெப் என்ன அப்படின்னா we were worried அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ இந்த இடத்துல worried ஈடியில் முடிஞ்சிருக்கிறதுனால நிறைய பேர் இதை வந்து past tense verb அப்படின்னு நினைப்பாங்க. இங்கே ஒரு verb வந்திருக்குல்ல அப்படின்னு தோணும். பட் இட் இஸ் நாட் அ verb. இந்த worried அப்படின்றது வந்து adjective. சில adjectives வந்து ஈடியில் முடியும், சில adjectives ஐஎன்ஜியில் கூட முடியும். ஓகே, ஸோ அது எல்லாமே கண்டினியூஸ் டென்ஸும் கிடையாது. ஐஎன்ஜியில் முடிகிறது எல்லாம், அதே மாதிரி ஈடியில் முடிகிறது எல்லாம் past tense verbனு எடுத்துக்கக்கூடாது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் மெயின் வெர்ப் வந்தால் அதோட சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இட் இஸ் வெரி வெரி ஈஸி. மெயின் வெர்ப் வரும்போது அதோட ஸ்ட்ரக்சர் சப்ஜெக்ட் ப்ளஸ் V2 வெர்ப், ஜஸ்ட் V2 வெர்ப். இப்போது மெயின் வெர்ப் அப்படின்றது ஏதாவது ஒரு ஆக்ஷனை குறிப்பிடுற மாதிரி ஏதாவது ஒரு வெர்ப் இருந்தது அப்படின்னா நம்ம ப்ரீவியஸாக பார்த்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் இதுக்கு யூஸ் பண்ண முடியாது, அதை மறந்துடணும். ஓகே, ஸோ இங்கே வந்து டிஃப்ரெண்ட் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குது. சப்ஜெக்ட் ப்ளஸ் ஜஸ்ட் பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப். இப்போ ஈட் அப்படின்னா அதோட பாஸ்ட் டென்ஸ் என்னது? ஏட் அப்படின்னு யூஸ் பண்ணணும். ப்ளே அப்படின்னா பிளேட் அப்படின்னு சொல்லணும். பை அப்படின்னா பையோட பாஸ்ட் ஃபார்ம் பாட் அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த வேர்போட ஸ்பெல்லிங் வந்து கரெக்டாக தெரிஞ்சிருக்கணும். அது எப்படி மாறும், பாஸ்ட் ஃபார்ம் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சாதான் சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். அதில் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நம்ம ஸ்ட்ராங் வேர்ப்ஸ், லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ராங் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், அது போய் செக் பண்ணுங்க. இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம பார்த்தாச்சு. சப்ஜெக்ட் ப்ளஸ் V2 verb அப்படின்னு பார்த்தோம். இதில் நம்ம எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்த்துடலாம். எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட், சிங்குலர் நவுன், ப்ளூரல் நவுன், வாட் எவர் சப்ஜெக்ட், பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இங்கே வாஸோ வேரோ யூஸ் பண்ணக்கூடாது. லெட்ஸ் see some example sentences. எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் போகிறதுக்கு முன்னாடி இதே மாதிரி நீங்கள் ஈஸியாக இன்ட்ரெஸ்டிங்காக கிராமர் கற்றுக்கணும் அப்படின்னா எங்களோட ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துக்கலாம். லைவ் ஆன்லைன் செஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி ப்ரீ ரெக்கார்டட் வீடியோஸ் வேணும்னாலும் ப்ரீ ரெக்கார்டட் வீடியோஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அதை பற்றின டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். நம்பர் 1, the baby cried because he was sick. இந்த சென்டென்ஸ் எடுத்துட்டோம்னா இதில் 2 சென்டென்ஸ் இருக்குது. ஒன்று he was sick அப்படின்றது ஒரு சென்டென்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து the baby cried இருக்குது. ஸோ the baby criedல நம்ம இப்போ பார்த்த ரூல் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். the baby V2 verb, அழுகிறதுக்கு வந்து என்ன சொல்லுவோம்? cry, cried. V2 verb, the baby cried because he was sick. இதுல வந்து செகண்ட் ஆஃப்ல நம்ம was யூஸ் பண்ணியிருக்கோம். பிகாஸ் இந்த சென்டென்ஸ்ல மெயின் verb இல்ல, ஸோ அதனால வந்து நம்ம was யூஸ் பண்ணியிருக்கோம். the girl tried her best அப்படின்னா அவளால முடிஞ்ச அளவுக்கு அந்த பொண்ணு ட்ரை பண்ணா அப்படின்னு சொல்றது. the girl tried her best. we worried about our son. we worried about our son. இங்க நாங்க எங்களோட பையனை நினச்சி கவலைப்பட்டோம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த இடத்துல worried அப்படின்றது வேர்பாக யூஸ் ஆயிருக்கு. அதனால we worried அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்கோம். நம்ம ப்ரீவியஸ் சென்டென்ஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா we were worried அப்படின்னு பார்த்தோம். something was wrong, we were worried. Do you remember the sentence? இந்த இடத்துல நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா இந்த verb வந்து இது வந்து verb கிடையாது, இது வந்து அட்ஜெக்டிவாக ஆக்ட் ஆயிருக்கு, அதனால நம்ம were யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த சென்டென்ஸில் we worried அப்படின்றது நாங்கள் கவலைப்பட்டோன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதில் இது வந்து வேர்பாக ஆக்ட் ஆகுது, அதனால வேர் யூஸ் பண்ணக்கூடாது. we worried. we were worriedனா நாங்கள் கவலையாக இருந்தோம் அப்படின்னு சொல்கிறது. ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பார்த்த சென்டென்சஸ் எல்லாத்துலேயுமே வீக் வேர்ப் அப்படின்னு சொல்லக்கூடிய வீக் வேர்ப் அல்லது ரெகுலர் வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வேர்ப்ஸாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் the baby cried அப்படின்னு பார்த்தோம். செகண்ட் சென்டென்ஸில் the girl tried her best அப்படின்னு பார்த்தோம். தேர்ட் ஒன்ல we worried அப்படின்னு பார்த்தோம். ஸோ இது எல்லாமே வந்து ரெகுலர் வேர்ப். ரெகுலர் வேர்ப் வந்து எப்படி முடியும் அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஒரு ஈடி மட்டும் நம்ம ஆட் பண்ணா அது வந்து ரெகுலர் வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரெகுலர் வேர்ப்ஸோட வீடியோவும் நம்ம ஆல்ரெடி வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். லிஸ்ட் ஆஃப் ரெகுலர் வேர்ப் இருக்கு, அது நீங்க பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு, அது போய் செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போற சென்டென்சஸ் எல்லாமே ஸ்ட்ராங் வேர்ப் யூஸ் பண்ணி நம்ம பார்க்க போறோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்ட்ராங் வேர்ப் வந்து அதோட ஸ்பெல்லிங் வந்து கரெக்டாக தெரிஞ்சாதான் நம்ம சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ வந்துட்டு நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்றதா இருந்தா I ate அப்படின்னு சொல்லணும். இப்போ I ate my dinner at a new restaurant yesterday அப்படின்னு சொல்லலாம். நேத்திக்கு நான் வந்து இரவு உணவு ஒரு புது ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்றது. ஸோ ஈட்னா ஏட் அப்படின்னு சொல்லணும். நான் என்னோட ஹோம்ஒர்க் பண்ணிட்டேன் அப்படின்னா I did my homework. டூவோட பாஸ்ட் ஃபார்ம் என்னது? I did. ஸோ I did my homework அப்படின்னு சொல்லணும். நான் இங்கே வந்து I அப்படின்ற சப்ஜெக்ட் வச்சு எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் கொடுக்குறேன். இங்கே ஐக்கு பதிலாக நீங்கள் he, she, we, you, they எந்த சப்ஜெக்ட் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதே ஸ்ட்ரக்சர் தான் வரும். இதில் வந்து எந்த சேஞ்சஸும் கிடையாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ I did my homework அப்படின்னா நான் என்னோட ஹோம்ஒர்க் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறது. I bought அப்படின்னா நான் வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறது.
ஸோ ஐ பாட் a நியூ மொபைல் அப்படின்னா நான் ஒரு புது மொபைல் வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறது. ஐ brought lunch அப்படின்னா நான் இன்னைக்கு லஞ்ச் கொண்டு வந்தேன். கொண்டு வரதுக்கு bring அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதோட பாஸ்ட் ஃபார்ம் என்னது brought. வாங்குறதுக்கு buy அப்படின்னு சொல்லுவோம். அதோட பாஸ்ட் ஃபார்ம் என்னது bought. BOUGHT bought. The wind blew. காத்து அடிச்சது அப்படின்னு சொல்லும்போது the wind blew அப்படின்னு சொல்லணும். ஸோ காற்று வீசுறதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா blow அப்படின்னு சொல்லுவோம். blowவோட பாஸ்ட் ஃபார்ம் blew. இங்க மலை ஸ்டிப் என்ன அப்படின்னா blowக்கு வந்து மல்டிபிள் மீனிங் இருக்கு, நிறைய மீனிங் இருக்கு. இந்த கண்டக்டர் வந்து விசில் அடிச்சாரு, விசில் ஊதினாரு அந்த மாதிரி சொல்றதுக்கும், அல்லது வந்து பலூன் ஊதுறது இந்த மாதிரி ஊதுறது அப்படின்னு சொல்றதுக்கும் நம்ம வந்து blow தான் சொல்லுவோம். The conductor blew the whistle அப்படின்னு சொல்லலாம். The wind blew strongly அப்படின்னா பலத்த காற்று வீசியது அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம blew தான் யூஸ் பண்ணியிருக்கோம். கண்டக்டர் விசில் அடிச்சிட்டாரு, நான் இறங்குறதுக்கு முன்னாடியே கண்டக்டர் விசில் அடிச்சிட்டாரு, ஸோ அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சொல்றதுக்கும் blew தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, that's it with the lesson today. இன்னைக்கு வந்து நம்ம சிம்பிள் பாஸ்ட் மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்க்க முடிஞ்சது. பார்ட் 2ல நம்ம வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் அப்புறம் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் நம்ம பார்க்கலாம். இதே மாதிரி ஈஸியாக நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக இங்கிலீஷ் கற்றுக்கணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து ஒன்னொன்றுக்கும் ஒரு ரூல் மாறும். பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு ரூல், இன்ட்ராகேட்டிவ்க்கு ஒரு ரூல், நெகட்டிவ்க்கு ஒரு ரூல், ஸோ அந்த மாதிரி இருக்குது. இது ஃபுல்லாக நீங்கள் வந்து கோர்ஸாக எடுத்துக்கணும் அப்படின்னா எங்களோட ஆன்லைன் கிளாஸஸ் அவைலபிளாக இருக்குது. அதை பற்றின டீட்டெயில் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். Thank you so much for clicking this video. I'll meet you soon with another interesting lesson in the next video. Till then, you take care. It's bye from Malar. See you. Bye-bye.